முஸ்லிம்கள் அத்துணை கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டால் பள்ளியை விட்டு நீங்கள் வெளியிலே செல்லாதீர்கள் என்று இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. இந்த ஹதீஸை தொட்டு வரக்கூடிய 2 ஹதீஸுகள் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால், நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள்லாம் ஷைத்தானை பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க, அவனோடு போர் செஞ்சுருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாகவும் இதை தொட்டு வரக்கூடிய இன்னும் ஒரு சில ஹதீஸுகள் வழியாக ஷைத்தானை பார்க்க வேண்டுமென்றால் அதை நீங்கள் பாங்கு சொன்னதற்கு பிறகு யாரெல்லாம் வெளியிலே தக்க காரணம் இல்லாமல் செல்கிறார்களோ அவரை நீங்கள் பார்த்துக்கிறீங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தக்க காரணம் கிடையாது, அல்லாஹு அக்பர்னு பாங்கு சொல்லியாச்சு. சொன்னதற்கு பிறகு பள்ளியை விட்டு ஒருத்தர் வெளியில் போகிறார் அப்படின்னா அவர் ஷைத்தான் அப்படின்ட்டு ஹதீஸின் வழியாக நம்ம பார்க்குறோம். ஹைர், இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஹஸரத் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதன்மை சஹாபியாக இதை அறிவிக்கிறாங்க. இதை தாபி, அதாவது நம்மளுடைய சஹாபாக்களை பார்த்தவர்கள் எல்லாம் தாபிஈன்கள். அந்த தாபிஈன்களில் உள்ள ஒரு தாபி, அவங்க பேர் அபு ஷஅஷா ரஹ்மஹுல்லாஹு அலைஹி அன்னவர்கள் இந்த செய்தியை சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாகி இருக்கிறது. 655வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்கின்றார்கள். மேலும் ஒரு சில ஹதீஸ் கிதாபுகளில் இந்த ஹதீஸு வருகிறது. அபி ஷஅஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் குன்னா குஊதன் மஅ அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசல்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களோடு நாங்கள் எல்லாம் அமர்ந்திருந்தோம், எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் ஃபஅத்தனல் முஅத்தினு, பள்ளியினுடைய பிலால் அதான் சொன்னார், பாங்கு சொன்னார். பாங்கு சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய அத்தருணத்தில் ஃபகாம ரஜுலுன் மினல் மஸ்ஜிதி, பள்ளியில் அமர்ந்திருந்த ஒருவர் எழுந்தார். எழுந்து எம்ஷி, பள்ளியை விட்டு அவர் வெளியிலே நடக்க ஆரம்பித்தார். பள்ளியை விட்டு வெளியில அவர் நடக்க ஆரம்பித்தார். ஃபஅத்பஅஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பஸரஹு ஹத்தா ஹரஜ மினல் மஸ்ஜித். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மனிதர் எங்கு செல்கிறார் என்பதை தன்னுடைய பார்வையால் பார்த்து கொண்டிருந்தார்கள். பள்ளியை விட்டு வெளியில் போகக்கூடியவரை பள்ளியிலிருந்து அவர் எங்கே தான் போகிறார் அப்படின்ட்டு பார்வை தடுமாறாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். எதுவரை பார்த்தார்கள் என்றால் ஹத்தா ஹரஜ மினல் மஸ்ஜித், பள்ளியிலிருந்து வெளியிலே செல்லும் வரைக்கும் பார்த்தார்கள். உதாரணத்துக்கு இங்கேருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு அப்படி போயிட்டே இருக்கும்பொழுது இப்போ நம்ம பார்க்குறோமா இல்லையா, கடைசி அந்த சுவத்தை தாண்டி பள்ளியை தாண்டி அவர் வெளியில் போகிற வரைக்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. பார்த்த பின்னாடி ஃபகால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா சொன்னாங்க, அம்மா ஹாதா, அறிந்து கொள்ளுங்கள், இவர் ஃபகத் அஸா அபல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர் அவர்களுடைய கட்டளையை மாறு செய்து விட்டார். பேர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 99 பேர்கள் உண்டு. அது குர்ஆனுடைய பின்னட்டை பகுதியில் இருக்குது. முன்னட்டை பகுதியில் அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் இருக்கிறது. அந்த 99 திருநாமங்களில் ஒன்று அபல் காசிம் என்பதை நம்ம விளங்கி வச்சுக்கணும். இன்னும் மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க, இதை தாண்டி நிறைய பெயர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதாகவும் நமக்கு சொல்கிறாங்க. சஃபர் மாதத்தினுடைய 17வது பிறையில் நம்ம உட்கார்ந்துட்டுருக்கோம். ரபியுல் அவ்வல் மாதத்தை நெருங்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் வசந்தமான ஒரு மாதம். அந்த மாதங்கள் வருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு குறித்து நம்ம
நிறைய பல தகவல்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம பேச இருக்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டார் என்பதாக சொன்னாங்க. கண்ணியமான பெருமக்களே, இந்த ஹதீஸிலிருந்து நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக, ஒரு மனிதன் பள்ளியிலிருந்து வெளியிலே செல்ல வேண்டும் என்றால் என்ன காரணம்? காரணம் இருக்கணும். காரணம் இருந்தால் அவன் சைத்தான் கிடையாது. காரணம் இல்லாமல் போனால் அவன் சைத்தான். ஏன் சைத்தான்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதற்கு தோதுவான இன்னொரு ஹதீஸ்ன்னு சொன்னா இல்லையா? அந்த ஹதீஸில் என்ன வருது? எந்த பள்ளியில் மோதினார் பாங்கு சொல்றாரோ அந்த பாங்கை கேட்டுவிட்டு தலை தெறிக்க ஓடுகிறான் சைத்தான்னு வருது. பாங்கு சொல்றதை கேட்ட உடனே என்ன, யார் ஓடுறா? சைத்தான் ஓடுறான். எது வரைக்கும் ஓடுறான்? அந்த பாங்கு சப்தம் எது வரைக்கும் கேட்குதோ அது வரைக்கும் ஓடுறான். சைத்தான் தானே ஓடுறான். அப்ப இங்க பள்ளியில உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் பாங்கு சொல்லும் பொழுது, பாங்கு சொல்லி முடிக்கும் பொழுது அந்த சப்தத்தை கேட்டு, சரி பாங்கு சொல்லிட்டாங்க, தொழுகை நடக்க போகுது, அந்த தொழுகைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம வெளியில போயிடலாம், அதுதானே பொருள் வருது. பொருள் அதுதானே, வேற ஒன்றும் இல்லையே. அப்ப அந்த அடிப்படையில் அவரும் வெளியில போனா, அப்ப ஷைத்தானுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். அடுத்து இன்னொரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓடுற ஷைத்தான் மறுபடி திரும்பி வர்றான். எப்ப? காமத் சொல்ற வரைக்கும். காமத்து சொல்லப்பட்டு விட்டால், மோதினார் அந்த தொழுகைக்காக காமத் சொல்லப்பட்டு விட்டால் மறுபடியும் ஓடுறான். காமத்து முடிஞ்சதற்கு பிறகு மறுபடியும் திரும்பி வர்றான் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸனுடைய அடிப்படையிலையும் இந்த ஹதீஸனுடைய அடிப்படையிலையும் தக்க காரணம் இல்லாமல் வெளியிலே செல்லுபவர்கள் ஷைத்தான் தான் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. எந்த காரணங்களுக்காக வேண்டி வெளியில போகலாம் அப்படிங்கும் பொழுது இமாம்கள் நமக்கு சொல்லுவாங்க, ஒரு ஆளுக்கு பாங்கு சொல்லும் பொழுதோ இகாமத்து சொல்லும் பொழுதோ ஒது முறிஞ்சிருச்சு. அப்போ ஒது முறிஞ்சதற்கு பிறகு அந்த ஒது செய்வதற்காக வேண்டி அவர் வெளியில போகலாம். சரிங்க, ஒது செய்யக்கூடிய அமைப்பு நீங்க பள்ளி உள்பள்ளிக்குள்ளேயே இருக்கு, அதாவது பள்ளியினுடைய அந்த அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கு. அப்போ அவர் வெளியில போக தேவையில்லை, அங்கே ஒது செய்து கொள்ளலாம், அதுக்கு அனுமதி இருக்கு. சரி, அப்படி காம்பவுண்டுக்குள்ள அந்த வசதி இல்லை அப்படின்னா அவர் சுவரை தாண்டி மதிலை தாண்டி வெளியில போய் ஒது செஞ்சுட்டு வரலாம். இது காரணம், இது முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, அவசரமாக அவருக்கு மருத்துவ உதவி தேவைப்படுகிறது. வந்தாரு தொழுகையாளி, பாங்கு சொல்லும் போது காம சொல்லும் போது டக்குன்னு அவருக்கு உடம்பு முடியாமல் போச்சு, மயங்கி கீழே விழுந்துட்டாரு, இல்லை வேற ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு, இது மாதிரி ஏதாவது ஒரு மருத்துவ உதவி அவருக்கு தேவைண்டா உடனே அவரை வெளியில கொண்டு போய் அவசர உதவியில நம்ம சேர்க்கணும், மருத்துவத்திற்கு உண்டான உதவிகளை அவருக்கு பண்ணணும். இது ரெண்டாவது காரணம். அல்லது அவருடைய உயிருக்கோ அவருடைய சொத்துக்கோ ஏதாவது பாதிப்பென்றால் பாங்கு சொல்லும் பொழுது காமத் சொல்லும் போது அந்த நேரத்தில் அவருக்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்னா பள்ளியை விட்டு அவர் வெளியில போகலாம். இது தக்க காரணம். உயிரை பாதுகாக்கணும், பொருளை பாதுகாக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும், மனைவி மக்களை பாதுகாக்கணும், இதெல்லாம் காரணம். இந்த காரணங்களுக்காக வேண்டி அவர் வெளியிலே செல்லலாம் என்பதாக மூணாவது செய்தி காரணத்தை சொல்லுவார்கள். அடுத்ததாக, தவிர்க்க முடியாத அவசரமான ஒரு நிலை ஏற்படுது. என்ன தவிர்க்க முடியாத அவசரமான ஒரு நிலை? பாங்கு சொல்லும் பொழுது காம சொல்லும் பொழுது நம்ம தக்பீர் கட்டும் போது வீட்டில இருந்து ஒரு தகவல் வருது, பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு முடியல, அல்லது வேற ஏதாவது ஒன்று, உங்க பெற்றோர்கள் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க, அல்லது ஏதாவது ஒரு காரணங்கள் தவிர்க்க முடியல, நம்ம போனாதான் உதவி செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம என்ன செய்யலாம்? உடனே பள்ளியை விட்டு வெளியில போகலாம், அதுல தவறு இல்லை என்பதாக நமக்கு நாலாவது காரணத்தை சொல்லுவாங்க. அடுத்ததாக, வேற பள்ளியில் தொழ வேண்டிய ஒரு நியாயமான ஒரு காரணம் அவருக்கு ஏற்படுது. இந்த பள்ளியில தான் இருக்காரு, ஏதாவது ஒரு பள்ளியில இருக்காரு, பாங்க காம சொல்லிட்டாங்க, சொன்ன பின்னாடி ஏதோ அங்கே ஏதோ ஒரு மனக்கச போல வேற ஏதாவது பிரச்சனையின் காரணமாக அவருக்கு இந்த பள்ளியில தொழ முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அதனால வேற பள்ளியில தொழக்கூடிய ஒரு சூழல் வருகின்ற பொழுது அவர் பாங்கு காம சொல்லும் பொழுது வெளியில போகலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? மதுரையில ஷியா பள்ளி ஒன்று இருக்கு. ஷியா ஒரு தெரியாம ஷியா பள்ளிக்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சிட்டான், அல்லது மாற்றுக் கொள்கையில உள்ள பள்ளிவாசல்ல ஒருத்தன் நுழைஞ்சிட்டான்.
அப்புறம் தெரியுது இது ஷியாக்களுடைய பள்ளிவாசல், இது நம்முடைய இஸ்லாமிய அஹ்லு சுன்னத் ஜமாத்துக்கு மாற்று கொள்கையில் உள்ள பள்ளிவாசல்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் வருகின்ற பொழுது அவர் என்ன செய்யலாம், அந்த பள்ளியிலிருந்து வெளியில வந்து வேற பள்ளியில நியாயமான காரணம் என்பதால் தொழுகலாம் என்பதாக. இந்த காரணங்கள் எல்லாம் மிக முக்கியமான காரணம். இதை தவிர்த்து அவர் கண்டிப்பாக வேற எந்த காரணத்திற்காக வேண்டியும் அவர் வெளியில செல்லக்கூடாது. அப்படி சென்றால் அவருக்கும் ஷைத்தானுக்கும் பெரிய வித்தியாசம் அல்ல, இருவர்களுமே ஒன்றுதான் என்பதாக நாம் இந்த ஹதீஸினுடையாக நம்ம பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, ஹதீஸிலிருந்து நிறைய பாடங்கள் படிப்பினைகளில் ஒன்று, அதானுக்கு அதாவது சொல்லக்கூடிய பாங்குக்கு நாம் கண்டிப்பாக மரியாதை கொடுத்தாக வேண்டும். நம்ம பாங்கை அவமதிக்கிறோம், பெரிய ஒரு விஷயம், நிறைய செய்திகள் இதற்குள்ளே இருக்கு. சில விஷயங்கள் நம்முடைய நினைவுக்காக வேண்டி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். பாங்குக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவமதித்து விட்டு வெளியிலே செல்லக்கூடாது. ரெண்டாவது, பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா அவர் என்ன செய்யணும், ஜமாத்தோடு தொழுது விட்டு செல்வதற்குண்டான அந்த நியத்தோடு வரணும். ஜமாத்தோடு தொழுதுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வரணுமே தவிர மற்ற காரணங்கள் எண்ணங்களுக்காக வேண்டி அவர் வரக்கூடாது. ஜமாத்தோடு தொழுவதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும். அடுத்ததாக, ஆரம்பத்திலே சொல்றதை போன்று எந்த காரணமும் இல்லாமல், தகுந்த காரணம் இல்லாமல் வெளியில போகக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளை அதுதான். பாங்கு கூறப்பட்டு விட்டால் ஹய்யா அலல் ஃபலாண்டா என்ன அர்த்தம்? ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலல் ஸலா, தொழுகையின் பக்கம் வெளியிலே வாருங்கள், தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் நீங்கள் பள்ளிக்கு வாருங்கள். இதுதான் அதனுடைய பொருள். அப்ப இப்படி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் அழைச்சாங்க. நம்ம என்ன செய்யணும், அதை உதாசீனப்படுத்திட்டு வெளியில போனோம் அப்படின்னா அவங்க கட்டளைக்கு முரண்படுறோம். அப்ப முரண்படும் பொழுது அது அல்லாஹ்வினுடைய கோபத்தை நமக்கு இழுத்து தரக்கூடிய ஒரு வேலையை அது செய்துவிடும் என்பதை நாம் கருத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பள்ளியினுடைய ஒழுங்குகளை பேணி நடக்க வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸில் நமக்கு பாடங்கள் படிப்பினையாக நமக்கு சொல்லப்படுகிறது. கண்ணியமான பெருமக்களே, அதைத்தான் இந்த ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அழகான ஒரு பாடத்தை சொல்லித் தருகின்றார்கள். பள்ளியிலே பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் எந்த காரணமும் இல்லாமல் வெளியிலே செல்லாதீர்கள். சென்றால் அல்லாஹ் ரசூலுக்கு அவர் மாறு செய்து விட்டார், மேலும் பலவிதமான நிஅமத்துக்களை அவர் இழந்து விட்டார், ஷைத்தானுக்கு ஒப்பாக ஆகிவிட்டார் என்ற கருத்தை சொல்லித்தர்றாங்க. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற அவல நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் சமூகத்தையும் குடும்பத்தையும் பாதுகாத்தல் புரிவானாக. உடலிலே உயிர் இருக்கின்ற வரைக்கும், கடைசி வரைக்கும் பள்ளியிலே